ஹாய் ஹலோ கேனீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பி ஹாப்பி ஹலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் கேர்ள் அண்ட் ரிச் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட முடிச்சிருப்பேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜங்குக்கும் இங்கே க்ராஷ் ஆகிற மாதிரியே இருந்துகிட்டு ஜங்குக்கு லைட்டாக உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. எல்லாருமே இந்த விஷயத்துக்கு ஹெட்செட் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா கக்கான்னு செருப்பு வரும். உங்கள் அம்மா அப்பா கிட்டே மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாதுப்பா, நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே திட்டு வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த அக்கா வரதான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரி வாங்க வந்த வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா தேவங்க அப்படியே அவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. டேய் அப்புறம் சம்பவம் இன்றைக்கி நைட்டே இருக்குடா. என்னடா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் கேட்டுட்ருக்கானுங்க. அதுதான், நம்ம எப்பயுமே வெளியில் தானே சரக்கு அடிச்சிருக்கோம், ஆனால் இங்கே கிராமத்தில் கல் இறக்குவாங்கடா. கல் ஆல்ரெடி கீழே தானடா இருக்கும், அது எப்படிடா இறக்க முடியும்? மேலேயே அது இருக்குது. அது லூஸு. இவன் என்னடா மாடு மாதிரி பேசுகிறாங்க. கல்லுங்கிறது லைக் அதுவும் அது வந்து அது ஒரு ட்ரிங்க்குடா. அது ஆனால் மரத்துலேருந்து தான் இறக்குவாங்க. செம்மையாக இருக்கும். கல் குடித்ததே இல்லையா நீனு? இல்லைடா, செம்மத்தியும் இருக்கும் மச்சான். அது அவன் கேட்கும் போதே ஆசையாக இருக்கே. எப்படா மச்சான் ரெடி பண்ணிட்டியா? இல்லை சொல்கிறேன். ஓகேவா உங்களுக்கு? இது பாரு, சொன்னால் வந்துடும்மா நைட்டுக்குள்ளே. வந்துடும்டா. அப்போ நிறையவே சொல்லி வை. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வந்து அவனுக்குலாம் செம்ம எக்ஸைட் ஆகிட்டு லைக் எப்படி சொல்கிறதுன்னா பாட்டிலில் தானே குடிச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு இந்த கிராமத்தில் கிடைக்கிற அந்த கல்லெல்லாம் பற்றி தெரியல போல் விவரம் அவ்வளோவா. ஸோ இப்படியே இருந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து அதுக்கப்புறம் ஷுகா தென் வந்து ஜங்குகா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குளிக்கெல்லாம் போயிட்டு தென் ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக மதியானத்துக்கு வந்துருந்துருப்பாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீட்டில் இருந்துகிட்ருக்கீங்க போல். லைக் ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வாசல் பார்க்குறாரு, மனுஷன் வராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஷுகா, என்னடா சரியே இல்லை, வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கே, சட்டையை பிடிச்ச பேயை பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கியா? இல்லை ப்ரோ நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காரு. தெரியுது. அப்புறம் இது என்ன உன் ஊடாண்ணா? அங்கங்கே வாசலை பார்த்துட்ருக்கே, யாரோ வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வாசலில் காற்றடிக்குதுன்னு பார்த்துட்டு தான். காற்று பார்க்குறியா? பாரா. அப்புறம் டேயாங்க நீ காற்றை பார்த்துருக்கியா? அவன் பார்க்குறான் பாரு காற்றை வாசல் வழியா. அவனுக்கு இருக்கிற கண்ணெல்லாம் நம்மளுக்கு இல்லைடா. காற்று என்ன கலர்லடா தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா கேட்டு சாரியாக ஓடுறாரு ஜங்குகாவை. ஐயோ இவன் கிட்ட அவர் நல்லா தொக்க மாட்டேங்கிட்டேன், வர வச்சு செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலையில் யோசிச்சுட்ருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே அப்படியே பிளேட்டை மாற்றுறாரு. சரிப்பா நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ குடுன்னு ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:15 அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படியே நல்லா சல் கோல்ஸு சதக்குன்னு அப்படியே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வெடுக்கணத்து பார்த்ததே ஜேகே தான். அப்படியே வாசலில் நீங்கள் அப்படியே லைக் எப்படின்னா லைட்டாக ஸ்கர்ட்டை மட்டும் தூக்கிட்டு குடுன்னு அப்படியே ஓடி வருவோம். ஸோ அந்த மாதிரி வரீங்க. ஜலுக்கு சத்தம் வர அந்த மனுஷன் அப்படியே உங்கள் காலில் உள்ள அந்த கொலுசை பார்த்துட்ருக்காரு. வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்கிறாரு. அம்மா என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து குளிச்சிருப்பீங்க போல். ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குது. அப்போது அந்த க்யூட்டாக கேட்கும் போது அப்படியே இங்கே பார்க்கணுமே ஜேகே மூஞ்ச அப்படியே பிரகாசமாக லைட்டெல்லாம் எரியுது புள்ளிக்கு. ஐயோ க்யூட்டாக பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே இங்கே பார்த்துட்ருக்காரு. இங்கே தேவங்கே அசிங்கமாக தெரிஞ்சு போல் இந்த மனுஷன் அப்படி பண்ணுறது.
அவகிட்ட மட்டும் வச்சுக்காத. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். திருச்சி மேய்ஞ்சிருவா அவள் சும்மாவே ஆடுன்னு பேய் மாரி ஆடுவா. இதில் அவளுக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்கல. வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தால் நானே சொல்கிறேன். அடுத்து நீங்கள் தேங்க சொல்கிறாரு, கடடா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களையே தான் வெறக்க பார்த்துட்ருக்காரு. இங்கே சிசி வேற உங்களோட ஷோல்டரில் இருக்கும். சோறு வேணும் சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தும். போடுறேன். வயன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் கிச்சனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சதும் சொல்லுங்க, நம்ம ஒரு புடி பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லவே எங்கத்தே அம்மா அவ்வளோ உட்காரட்டுமா, ஏம்மா இப்படி பண்ணுற? வயனை தட்டு எடுத்துட்டு வா. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றத பார்த்து கண்ணு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சோறு இல்லாமல் போயிடுமே. ஆமாண்டா, அவள் சொல்கிறது சரிதான்டா. அப்படி என்ன மேடம் சாப்பிட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. இங்கே ஜேகே வந்து உங்களை பற்றி பேசணும், உங்களை பற்றிக்கிட்டு வந்துருச்சு. இந்த பாருங்க, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், அது என்னை பற்றி யாரும் பேச வேண்டாம் சொல்லிவிட்டேன். ஐயா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்குறேன். அம்மா நான் அங்கே இருக்கேன் கிச்சனில் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே போகிறீங்க. பயந்துட்டியா? ஏன் ஒரு நாள் என் கூட போட்டி போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வேணுங்கன்னே உங்ககிட்ட உரண்டு இழுக்கிறாரு. நீங்கள் என்னதான் உன் பிரச்சனை, என்னதான்? ஐயா இருக்காரா? அப்படியே டக்குன்னு தேவங்கூட அப்பாவை பார்த்ததும் ஒரு மரியாதை, அப்படியே டக்குன்னு அடங்கி போயிட்டீங்க. ஐயா இருக்காருன்னு பார்க்குறோம், இல்லைன்னா இன்றைக்கி நடக்கிறது வேறு அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இப்படி போகிறீங்க பாருங்கள். செம்மையான லாங் ஹேர் ஆக்சுவலாக உங்களுக்கு. அப்படியே அது பின்னாடி அப்படியே திரும்புது, அழகாக வழுக்குன்னு அப்படியே திரும்புது, ஃப்ளிப் ஆகுது நல்லா. அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த மனுஷன் ஒவ்வொன்றா பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிட்டு இருக்காருங்க ஜங்குக்கு. ஆக்சுவலாக அந்த கிளி ஒன்று, அப்புறம் உங்கள் கொலுசு ஒன்று, உங்கள் க்யூட்டான ஃபேஸ் ஒன்று, இப்போ ஹேர் வேறு. அந்த மனுஷனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒய்யன்னு என்னை பார்த்து என்ன ஓய்ன்னு சொல்கிறீங்க? ஐயா இருக்காருன்னு பார்க்குறேன், வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்கு போக போகிறீங்க. நானும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா? இங்கே எல்லாருமே போட்டின்னதும் அப்படியே அமைதியாக கப்பு வச்சுப்பின்னு இருக்காங்க. என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாரி அப்படியே இடுப்பில் சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன போட்டி அப்படிங்கிற மாதிரி. யார் நிறைய சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேர் மட்டும் கிடையாது, நானும் நீங்களும் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? வயன் வடிச்சிக்கலாம் வயன். அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, லைக் ஓகேவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அது. அப்படின்னு அவங்க மண்டையாட்டுறாங்க. நீங்கள் டக்குன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு வச்சுக்கலாம் போட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன் வச்சுக்கலாம். அவகிட்ட போட்டின்னு போகாதடா, சமாளு, எப்படியா இருந்தாலும் காரியத்தை சாச்சிருவா. நானுமே பார்க்குறேனே யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே தொடையில் அப்படியே கையை வச்சுட்டு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஷின் கேட்குறீங்க. ஓகே, ஜெயித்தவங்க தோற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாங்க. என்ன ஜெயித்தவங்க தோற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. இங்கே 2 பேருமே செம்மையாக சாப்பிட்றீங்க. லைக் உங்களுக்கு 3 பிளேட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு, நல்லா வாரி வழித்து நல்லா சாப்பிட்றீங்க. அந்த மனுஷனும் அப்படி தான். உங்கள் அம்மா இப்போ உங்களுக்கு 2 கரண்டி, அதாவது தேவங்களோட அம்மா தான் உங்கள் அம்மான்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லைக் அவங்க வந்து உங்களுக்கு 2 கரண்டி ஃபுல்லாக வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி 2 கரண்டி ஜங்குக்கும் வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து போட்டி எப்படி நல்லா ஆர்வமாக போகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே லைக் ஒரு 7 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் எப்படி செம்மையாக சாப்பிட்றாங்களே, செம்ம, யார் பார்க்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் ஆர்வமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. சைமல்டேனியஸாக மெய்ட்ஸ்ட்டை சொல்லிவிட்டு இதேமாரி அடுப்பில் வந்து சாதம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே கொஞ்சம் அதிகமாக சாதம் வச்சுருந்துருப்பாங்க போல்.
இங்கே நீங்கள் பல நாள் தின்னாத மாதிரி அப்படி உட்காந்து வாரி வலிச்சு சாப்பிட்றீங்க. ஜங்குக்கால முடிச்சுக்கலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தட்டை விட்டுட்டு அப்படியே லைட்டாக தள்ளி வைக்கிறாரு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு என்கிட்ட போட்டியில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன் தான். இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நான் ஏன் கேட்கணும்? நான் தான் ஜெயிச்சவ, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். நான் சொன்னது ஒழுங்கா காதில் வாங்கினியா இல்லையா? என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, ஜெயிச்சவங்க தோத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். யாராவது இதில் நான் சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஜங்குக்கு அப்படி தான் சொன்னான். அம்மா அப்படியே அம்மா சொன்னார். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஜெயிச்சவங்க தானேம்மா தோத்தவங்க என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொன்னாங்க. இல்லடி, அவர் சொன்னது தான். என்னம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் வேணாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. நீ இந்த மாதிரி சொல்லுவெல்லாம் தெரியும், அதனால தான் கண்ணுக்கு நேராக பார்க்குறது ரொம்ப நல்லதில்ல. அதனால தான் யாருமே தெரியாமல் சுகாவை அதை வீடியோ எடுக்க சொன்னேன். டேய் எடுத்துருவாடா அண்ணா அப்படிங்கிறாரு. டக்குன்னு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் பேசினது அப்படியே அப்பட்டம்மா அப்படியே இப்போ என்ன சொன்னாரோ அதே வேர்ட் தான் அதுலேயும் சொல்லியிருப்பார். நீங்கள் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே அதில் ரெக்கார்டாக இருக்கும். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆனால் அப்படி தானே சொன்ன மாதிரி இருந்தது. ஜெயிச்சவ கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்ருக்கேன், நான் எதுக்கு அவன் சொல்கிறது கேட்கணும்? இது என்ன என்னை ஏமாத்திட்டல? அவங்க ஏமாத்தலை, நான் தான் ஒழுங்கு காதில் வாங்கலை. நான் சொல்கிறதெல்லாம் இனிமேல் நீ கேட்கணும். நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க, கடுப்பாயிட்டு உங்களுக்கு. நான் கொஞ்சம் நேரம் சென்று வரேன். ஹலோ, இனிமேல் நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் தோத்துட்டேன்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐயோ, தோத்துட்டது பெருமையாக வர சொல்கிறானே அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஜெயிச்சும் தோற்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மனுஷன் இன்னொன்று ஒரு ஏதோ சொல்கிறாரு. ஸோ எல்லாமே நான் சொல்கிறத செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது எப்போ முறியடிக்கப்படும்னா, நீ அடுத்த கேமில் ரூல்ஸ் வேறு மாதிரி, சப்போஸ் அதில் வந்து நான் தோற்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா நான் உன் பேச்சை கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மாறும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வரைக்கும் இந்த இது நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக உள்ள ஜெயிச்சும் நம்ம தோற்ற மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா டென்ஷனில் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பீங்க. நான் சொன்னது கேட்கலையா உனக்கு? கொஞ்சம் நேரம் இருங்க, கையை கழுவிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. கையை கழுவுற இடத்துல உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. பக்கத்தில் அந்த மக்கு இருக்கு, போட்டு லொப்புன்னு போடுறீங்க கீழே. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அங்கே உட்காந்து சிசி சாப்பிட்டுட்ருக்கு. உங்களுக்கு இப்போ உள்ளே போகவே பிடிக்கல. நீங்கள் அப்படியே சந்து வழியாகவே அப்படியே ஓடி போயிட்டீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கீழே அப்படியே வீட்டுக்கு வெளியிலையும் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 5 feet கிட்ட கேப் இருக்கும். ஸோ போயிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வழியாக தெரிச்சு ஓடி போயிட்டீங்க. இங்கே ஜேகேவால் ஏந்திரிக்க முடியல, அப்பாடா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நானும் கையை கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் கையை கழுவிட்டு வருவார். எங்கே இன்னும் காணும், நான் கை கழுவுறேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு காணும் ஆளவே. இங்கே குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு அவளை காணும். எங்கே அவ? கை கழுவுற இடத்துல இல்லை அப்படி இல்லைன்னா சந்து வழியாக வெளில போயிருப்பா. இது என்ன பழக்கம் அது? அவள் அப்படி தாண்டா துடுக்கா இருப்பாளா, அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாது. சரி விடு வா. அவள் தோற்று போயிருக்கா, இல்லை அவள் ஜெயிச்சிருக்கா. நான் சொல்கிறத அவள் கேட்டே ஆகணும். என்னை விட்டு அவளை போயிட முடியுமா? இன்றைக்கி நான் 2ல் ஒன்று பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா வெளில போயிட்டுருக்காரு. இவன் ஒரு ஃபார்மில் தாண்டா நின்றுருக்கான், இவன் என்னவோ சரியில்லைடா, ஐயோ கொலைக்கேஸில் இழுத்துட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா பயந்துட்டுருக்காரு. கடன்னு வெளில போயிட்டு எங்கடான்னு சொல்லிட்டு 2 சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே திரும்பி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஆளை காணோம். போயிட்டியா? மாட்டாமையா இரு, எதுத்தாப்ப வீடு தானே அவள் வீடுன்னு சொன்னால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நாக் பண்ணுறாரு. ஓப்பன் ஆகுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க.
ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு கதவை சாத்தலான்னு போகிறீங்க. அந்த மனுஷன் கதவை கையை அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டார். உங்கள் வீடு அவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது, அதுமாரி ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, சின்னதோட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். லைக் நார்மலான வீடுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நீங்கள் எதுக்கு இதை பாருங்கள், வெளில போங்க, யாரையாவது கூட்டு விட்ருவேன், அப்புறம் ஊரே வந்து உங்களை நிமிட்டு எடுத்துடும், தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறத நீ செய்யணும் இல்லையா? நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத செய்யணும்? நான் ஜெயிச்சவ, நான் தான் சொல்லுவேன், நீங்கள் தான் செய்யணும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னை ஏமாத்திட்டீங்க, அதனால் இந்த இந்த இது கிடையாது, இந்த இந்த விளையாட்டு கிடையாது, அடுத்த ஒரு விளையாட்டுல நம்ம பார்த்துக்கலாம். ஹலோ, அடுத்த விளையாட்டு ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டு தான் விளையாடலாம், அப்படி இல்லைன்னா 2 நாளுக்கு ஒரு தடவை தான் விளையாடலாம். ஒரே நாளெல்லாம் 2 விளையாட்டுலாம் விளையாட முடியாது. இதெல்லாம் சுத்த போங்கு. யாரு போங்கு, நீயா நானா? இங்கே கையை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அப்படின்னு எஸ்கேப் ஆகி போனவ தானே நீனு. ஹலோ, என்ன மாதிரி அந்த மாதிரி பேசாதீங்க, நான் கடுப்பானன்னு வச்சுக்கோங்க, மண்டையில் கொட்டி போடுவது உங்கள்ட்டி. எனக்கு ஆதி காலத்துலேருந்து உங்களை பார்த்தாலே அப்படியே ஒவ்வொருலாம் எரியுது. மாட்டினீங்க, உங்களை பொலந்து எடுத்துகிட்டு வந்தேன், செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது. நான் எதுக்கு போகணும்? நான் யார் தெரியுமா? நீங்கள் யார்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? உங்கள் அப்பா நீ யார்? தெரியாமல் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் என் வீட்டுக்கு வெளில தான். தயவு செஞ்சு போறீங்களா இல்லை கத்தி ஊரை கூப்பிடவா? ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ். நான் சொல்கிறத நீ செய்யணும் தான். நான் சொன்னதை நீ பேசிக்காகவே செய்யலாம், ஆனால் நீ இந்த மாதிரி அடம் பண்ணதாலேயோ என்னமோ உன்னை வச்சு செய்யணும் போல் தோணுது எனக்கு. இப்போ பாருங்க, வெளில போக இப்போ மட்டும் நீங்கள் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஊரை கூட்டு விட்டுருவேன், அப்புறம் மானம் கெட்டு போயிடும் உங்களுக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் சைடில் பார்க்குறாரு, அங்கே பார்த்தா ஒரு சொம்பில் தண்ணி இருக்குது, போய் தண்ணி எடுத்துருவா போ. நான் எதுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவா நீங்கள் ஒரு என்னம்மா ஐயா சொன்னேன் கெசுட்டு கெசுட்டில் நீங்கள், அதனால் அப்போ வந்து நான் வந்து செய்வேன். என் வீட்லலாம் நீங்கள் கெஸ்ட்டு கிடையாது, அதாவது கெஸ்ட். ஓகே. ஸோ அதை தான் உங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு நீங்கள் அந்த மாதிரி சொன்னதும். என்ன சிரிக்கிறீங்க? என்ன நாளை அது உங்களுக்கு தண்ணியில் எடுத்து தார மாட்டேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிகளா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தண்ணி வேணும், நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். இல்லை என் தலைக்கு எழுத்து. ஆனால் கொடுக்கும்போது நல்லா கரெக்டாக கொடுக்குறீங்க, லைக் கையை வாஷ் பண்ணிட்டுறீங்க, தென் தண்ணி அழகாக மொண்டு அப்படி கொடுக்குறீங்க. லைக் ஒரு ஒரு நல்லா எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பண்பாக கொடுக்குறீங்க. அந்த மனுஷன் வாங்கிட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு, போங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இவர் அப்படியே திரும்பலான்னு பார்க்குறாரு பாருங்க. அப்போ வந்து பார்த்தா இவர் கதவுக்கு பக்கத்தில் தானே நின்றுட்டு இருந்திருப்பார், லைக் இப்போ தானே என்ட்ரன்ஸ்குள்ளேயே வந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்து ஹாலில் தான் நின்றுருக்கீங்க, அவரும் கதவுக்கு பக்கத்தில் நின்றுருப்பார். ஸோ கதவை திரும்புகிறாரு. திரும்பும் போது ஏதோ கதவு வந்து இப்போ வந்து கதவு யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவருக்கு அப்படியே கதவு வந்து லைக் அப்படியே நவுந்து போகிறாரு. டக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தவங்க கீழே போகிறாங்க, நீங்கள் வந்து அப்பையிலேருந்து அவர் வந்து கீழே விழுறாரு அப்படிங்கும் போது நீங்கள் கிரிப்புக்கு பிடிக்கிறது வழக்கம்ல உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அவரை பிடிச்சிருப்பீங்க பாருங்கள். அந்த கதவு நல்லா ஓப்பன் ஆகும்போது அவரால் அந்த புஷ் ஆகிறதாலே டக்குன்னு உங்களை இடிச்சிட்டு அவர் வந்து உங்களோட அந்த ஏறக்குறைய உங்கள் மூக்கு உங்கள் வாய்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்தம் வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் அப்படின்னு அரண்டு போய் பார்க்குறீங்க அந்த மனுஷனை. யார் அப்படி கதவை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான். ஏன் புள்ள தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே கையை எடுக்கிறீங்க, விளக்குறீங்க பாருங்கள். அப்படியே கையில் கண்ணாடி வளையல் அதெல்லாம் இருக்கா, அதனால் சலக்குன்னு சத்தம் வரவும் அவங்க அப்படியே கதவுக்கு பின்னாடி திரும்புகிறாரு உங்கள் அப்பா. பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கதவுக்கு பின்னாடி அதுவும் ஒரு பையன், அவருக்கு பக்கத்துலேயே நீங்கள் நிற்கிறீங்க, அவரோட கை உங்களோட ஷோல்டர் மேலே இருக்குது. ஸோ நீங்களுமே அவரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன். டக்குன்னு நீங்கள் கையை விடுறச்ச அது ஒரு மாதிரி வியர்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, லைக் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாரு, சரக்கு வேற, சரி சரக்கு உங்கள் அப்பா வேற, அவர் என்ன பண்ணிவிட்டாரு, காய்ச்சி புத்தின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இங்கே பாருங்க என் பொண்ணு இப்படி பண்ணுது, நான் வெளில போகிறேன் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூட்டுறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவோட வாயை வச்சு, அப்பா வாயை மூடுப்பா, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, அப்பா அவனை உன் பொண்ணுப்பா, அப்பா அவன் பொண்ணோட மானத்துக்கு எடுத்துறாதப்பா, என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லொட்டு உங்கள் அப்பா அடித்து வாயை மூடுறீங்க. எங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியுதுல்ல. லைக் அந்த மனுஷன் எதுக்கு வந்தார், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு லைக் லிட்ரலி ஹி டோன்ட் நோ எனிதிங். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் டக்குன்னு சத்தம் வந்தாலும் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. சிட்டிஸில் தான் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும். ஆனால் எங்கள் அக்கம் பக்கத்தில் டடடன்னு எல்லாம் வந்துவிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டை சுற்றி இருக்காங்க எல்லாருமே. என்னாச்சு என்னாச்சு இப்போலாம் உள்ளே வரட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே வாயை மூடிட்டு, இப்போ வாயை மூடுப்பா, என்ன பேசிகிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. இங்கே சங்குக்கு அப்படியே வாயை மூடிட்டுருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு இங்கே ஒரு பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட வாயை நல்லா டைட்டாக வர மூடி வச்சுட்டு, அந்த கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒழிங்க அப்படின்னு சொல்லி குடு அந்த மனுஷன் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. இங்கே கதவை டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒன்றும் இல்லை, அப்பா ஃபுல் சரக்கு கண்டதை போட்டு வளரிட்டு நிற்கிது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை நான் பார்த்தேன், இவ குடிச்சா இல்லை அவ பிடிச்சா, பார்த்தீங்களா மாற்றி மாற்றி பேசுது என் அப்பா. அவ தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உன் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ரொம்ப லைக் கடுப்பாயிடுங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. இவனும் ஒரு அப்பனா, ஒருத்த பொண்ணை அது வயசுக்கு அந்த பொண்ணை பெற்று வச்சுருக்காரு, எப்படி பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறான் பாரு. நாலு பின் இந்த ஊரை அவளை பற்றி அப்புறம் தப்பாக பேசாது, வெக்கமே இல்லாத மனுஷன், பட்ட பகலில் போய் குடிச்சிட்டு வந்திருக்கான் கம்யூனிட்டி பாய அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புறான்னு எல்லாம் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பாங்க. அப்பா நான் கூட மாட்டி போனேன்னு நினச்சி பயந்துட்டேன். இப்போ என்ன, உனக்கு தண்ணி தானேப்பா வேணும், இந்தா குடிக்கிறீங்க இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவுக்கு நீங்கள் செய்கை பண்ணுறீங்க. அந்த மனுஷன் குடு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடே போயிட்டார். இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் பைத்தியமா. லைக் அவருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம். ஒரு லவ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் மாட்டிக்க போகிறாங்க, அப்போது இதேமாரி ஒளிஞ்சாலாவது சரிங்களா, ஒன்றுமே பண்ணாத தப்புக்கு அந்த மனுஷன் ஒளிஞ்சிக்கிட்டார் இப்போது. ஸோ லிட்ரலி அந்த மனுஷனுக்கு ஹார்ட் பீட் டப் 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 டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. அது மட்டும் பிள்ளை, அது யார் பிள்ளை அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, அப்பா இங்கே எதுவுமே இல்லைப்பா, நான் பார்த்தது என்ன கண்ணு இல்லைங்கிறியா, எனக்கு என்னென்ன குருட்டு கம்யூனிட்டிங்கிறியா. ஓ எப்பயுமே அப்பா அறபோதையில் வளரும், இப்போ தெளிவாக பேசுது வேறு. சரி அப்பா, மாலா அத்தை உனக்கு சோறு கொடுத்து விட்டுச்சுப்பா. சோறா பிள்ளை? இந்த வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சோத்தை பார்த்ததும் உங்கள் அப்பாவுக்கு லைக் எல்லாமே அப்படியே மறந்து போன மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போடுறீங்க. அப்பா முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இங்கே ஜங்குக்கு அப்படியே தேவங்களோட வீட்டு வாசலுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு, அமைதியாக உட்காந்துட்டாரு. ஹார்ட் பீட் இன்னமும் ரைஸ் ஆகிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம் இந்த மனுஷனுக்கு. கடவுளே முடியலடாப்பா சாமி. சிட்டியில் கூட வாழ்ந்தலாம் போல், வில்லேஜில் வாழ முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நல்லா இருக்குது. அந்த மொமெண்ட் அந்த மனுஷன் என்ஜாய் பண்ணுறாரு. டக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு, அப்படியே அவரோட கை அப்படியே அவரோட உதட்டிக்கிட்ட போயிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறாரு. இதே சமயம் நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற தருணம் நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்களா, அப்போது என்ன நடந்துச்சு இந்த கதவுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரீகால் பண்ணிகிட்டே இருந்துருக்கீங்க. இங்கே சுகா கிட்ட அவர் சொல்லணும் போல் ஆசை வந்துடுச்சு. அதனால் சுகா கூப்பிட்ருப்பாரு, ப்ரோ அப்படின்னுவார். என்னடா, இங்கே வா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, என்னடா சவுட்டில் அடி வாங்கிட்டு வந்தியா, எந்த கண்ணை பழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காட்டிகிட்டு இருக்காரு. அடியெல்லாம் வாங்கலை, கொடுத்துட்டு வந்திருக்கேன். அடிச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ அவள் ஏற்கனவே பத்திரகாளி மாரி ஆடுவாளே, இப்போ என்ன ஆச்சு அவளுக்கு? இல்லை நான் அடிக்கலாம் இல்லை, பொம்பளை பிள்ளை அடிக்கிற அளவுக்கு நான் என்ன கெட்டவனா? பின்ன முத்தம் குத்துட்டு வந்துட்டேன். என்னது முத்தம் குத்துட்டு வந்துட்டேன்.
என்னடா சொல்கிற, எங்கே அந்த பிள்ளை முதல்ல தோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த பிள்ளையோட வீடு அதுதானா? நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு போனேன்? சும்மா டேருன்னு பண்ணிட்டு வந்து நான் டேர் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. இதுதான் உன்னோட இன்டென்ஷனா என்ன? இல்லை 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 சத்தியமாக இல்லை. தண்ணி கேட்டேன் கொடுத்தா, டபக்குன்னு அவன் அப்பங்காரன் ஓப்பன் பண்ணிவிட்டான் கதவை. பார்த்துட்டாங்களா? அப்போது நான் இடித்து போக, அவள் என்னை பிடிக்க, நான் கொடுக்க, அவள் வாங்க, இதை பார்க்க, ஊரு கூட, நான் தப்பிக்க, அவள் என்னை ஹெல்ப் பண்ண, நான் ஓடி வர இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த மனுஷன் எல்லாத்தையும் ஒரே லைனில் சொல்லிட்டாரு. எனக்கு இது இது என்னோட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தெரியும் இது வரைக்கும் தான் நீ எந்த பொண்ணையும் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமாம், அங்கே மட்டும் என்ன வாழுதான், நீங்களும் தானே. எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு எந்த கேர்ள்ஸ் மேலேயும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. நீ எதை பார்த்து அவகிட்ட மயங்கினு தெரில, இந்த மாதிரி விழுந்து அப்படியே தரமட்டமாக கிடக்க. என்னதை தாண்டா பார்த்த, அவள் பஜாரி மாதிரி கத்திட்டு நிற்கிறா. உனக்கு இன்னத்தில் தாண்டா அவளை பிடிச்சிருக்கு. அவள் எதில் குறைச்சலாக இருக்கா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, ஹாஃப் சாரி கட்டிகிட்டு இருக்கா, சலுக்குன்னு கொலுசு போட்டிருக்கா, அவ்வளோ லாங் ஹேர், ஐயோ அப்படிங்கிறாரு. நான் டவுட்டு தான் பட்டேன். இந்தமாரி கேவலமான எக்ஸ்ப்ரெஷன்லாம் வாழ்நாளாக நான் பார்த்ததே இல்லை உன் மூஞ்சில். லவ் பண்ணுறியாடா? தெரில ப்ரோ, நல்லா இருக்கா. ஆனால் அதை நினச்சாலே ஐயோ என்னடா பைத்தியம் மாதிரி சிரிக்கிற. ஐயோ கடவுளே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாரு, சத்தியமாக அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டா. தயவு செஞ்சு தேவதாஸ் மாதிரி நின்றுட்டுருக்காத சொல்லிவிட்டாமா. அதுவும் சிட்டி, கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளை சிட்டியில் வச்சுருக்கணும். அவளுக்கு ஒன்றுமே தெரியலடா. இந்த பாரு, ஒரு அப்பாவியான பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நம்ம வேண்டாம், புரிஞ்சுதில்ல? தயவு செஞ்சு மீதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா சொல்கிறாரு. எங்கே அந்த மனுஷனுக்கு காதில் வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? தான் ஒரு உலகத்தில் உள்ளார். ஸோ ஈவினிங்க்கு மேலே ஆயிருந்திருக்கும். அவங்க அம்மா வந்து தேங்கோட அம்மா வந்து லிட்ரலி ஏன் வரல வாங்கி என்ன நேரம் வந்திருக்கணுமே, ஏதாவது செஞ்சுருக்கணுமே, ஏதாவது சில்லுண்டி வேலை பார்ப்பாளே, எங்கே அவளை காணும், தேவங்க எங்கடா அவள் அப்படின்னா, அவள் அப்போ ஊருக்கு போனதுதாம்மா, வீட்டுக்கு போனதுதாம்மா, இன்னும் வரலம்மா அவள் அப்படிங்கிறாரு. தெரியலையே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் நைட்டெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் நைட்டு சாப்பிடுவீங்க போல். ஸோ அதனால் அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்களுமே அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருப்பீங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு குளிர் ஜுரம் வந்துடுச்சு. இது நீங்கள் அதை பற்றி நினச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி சம்பவம்லாம் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து குளிர் ஜுரம் வந்துருச்சு, பயம் வந்ததால் குளிர் ஜுரம் வந்துருச்சு உங்களுக்கு. இங்கே தேயம் அப்படியே கதவை நாக் பண்ணிட்டு, டே மச்சான், இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்ன மச்சான் கல் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கேட்க, ரெடி பண்ணாமே அப்படி கூப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா சொல்லிகிட்ருக்கா தேவங்க பார்த்து. ஆமாம் ரெடி ஆகிட்டு வாங்கன்னா இங்கே வெளிலையா? ஆமாம் ரூம் அப்புறம் கப்படிக்கும், ரூமுக்கு போகவே முடியாது, அதனால கொல்லைக்கு வாங்க, யாருக்கும் தெரியாது, வாங்க பார்த்துக்கலாம். கொல்லைக்கா? ஆமாம் ப்ரோ வாங்க அப்படியே சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே 3 பேர் கட்டிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டானுங்க. வெளியில் அப்படியே பொறுமையாக வெளில போயிட்டு மணி ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். இப்போது கொல்லை லைட்டில் ஒரே குண்டு பல்பு மட்டும் எரியுது. கொல்லையில் ஸ்டெப்ஸ் இருக்கும் போல், ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கும் போல். அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காந்து அடிச்சிட்ருக்கானுங்க. இதை வந்து ஆக்சுவலாக பானையில் தானே வரும். என்ன மச்சான் பானையில் வருது? ஆமாம், இங்கே உங்களுக்கு ஏன்னா அளந்து கப்பலையை கொடுப்பான், பானையில் தாண்டா இருக்கும், குடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவாவை பார்த்து கேட்க, சரின்னு சொல்லிவிட்டு, சரி வாட்டர் எங்கே, 7up எங்கே, இதெல்லாம் அதை அடிக்கக்கூடாது, அதிலலாம் அதை கலக்கக்கூடாது, நார்மலாக அப்படியே எடுத்து ஒரு கஞ்சோ கூழோ குடிச்சோன்னா அப்படியே நம்ம எப்படி கல்ப்பா அடிப்போம், அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி நினச்சி அடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அடிக்கிறாரு பாருங்க. ஒரு கவுத்துனது தான் பானை இல்லை, வெளியில் வரும்போது எம்டி பானையாக வெளில வரும். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸா மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒழுகெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபுல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே
நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பார்க்குறாரு. அடுத்தது நீ போடு. ஆ ஆ இப்போ அந்த மனுஷனும் போட்டிருப்பாரு, ஜேகேவும் போடுறாரு. அந்த மனுஷனும் விட்டது தான். அப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் கவுத்தி வெளில எடுக்கிறாரு. அந்த மனுஷனும் அப்படிங்கிற மாதிரி குடிச்சு முடிச்சிருப்பாரு. ஸோ அடுத்தது இங்கே ஜங்குகா முடிச்சதுக்கப்புறம் இங்கே தேவங்கா வந்து அடிச்சிருப்பாரு அவருமே. ஸோ அடுத்தது எல்லாமே பேசுகிறானுங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கிறது போல். இங்கே ஒரு 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இப்போ ஒரு ஆளுக்கு 3 பானை, அதுக்கு மேலே குடிக்க முடியல. லைக் வயிறு ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்டு வேறு செஞ்சுருப்பாங்களா முன்னாடியே, அதனால சாப்பிட முடியல. 3 பானை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேய் மச்சான், இதுக்கு மேலே தான் நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஒரு ஆள் 3 பானை தான் குடிக்கவே கூடாது, ஆனால் குடிச்சுவிட்டோம். இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லாருமே கத்தாமல் உஸ்ஸுன்னு அவங்கவுங்க ரூமுக்கு போகணும் சரியா அப்படிங்கிறாரு. அப்படின்னு இங்கே சுகா அப்படியே உட்காந்த இடத்துல ஒன்று கூட்டிகிட்டே அப்படியே உட்காந்துருக்காரு. நீ இங்கவே உட்காரு, நான் அவனை விட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜேகேவை தூக்கிட்டு, மச்சான் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக போ இப்படி தான் அப்படியே வலை மேலே ஏறு இதுதான் ஒரு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவனை போய் அழைச்சிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பொறுமையாக தேவங்க இறங்குறாரு. அப்படியே கொல்லைக்கு போகிறாரு. பார்த்தா சுகா இல்லை. அப்படியே கண்ணை விழித்து வேற பார்க்குறாரு. கண்ணு ஒரு மாதிரி கலங்கலாக தெரியுது அந்த மனுஷனுக்கு. எங்கே அந்த மனுஷன்? சுகா ஏன்னா ஹஸ்கியில் தான் கத்தணும், வெளில கேட்டுருள்ள இல்லைண்ணா. இங்கே கொஞ்ச நேரம் அந்த மனுஷன் வராண்டால நிற்பார். எங்கே இவனுங்க 2 பேரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே பொறுமையாக இறங்குறாரு. எங்கே அந்த மனுஷன் தேடிக்கிட்டே போகிறாரு. எங்கே போனார்? ஒரு வேளை உள்ளே போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உள்ளே போகிறாரு. பார்த்தா கதவும் பூட்டி தான் இருக்கும், உள்ளே வச்சு தாப்பா போட்டிருப்பாங்க. ஒரு வேளை சந்து வழியாக வெளில போயிருப்பாரோ, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே லைட்டாக தத்தளிச்சுட்டே தேவங்க போயிட்டுருக்காரு. இங்கே 2 பேர் வராததால் இந்த மனுஷனை இறங்கி கொள்ளல. சுகா தேங்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷனும் அப்படியே சந்து வழியாக வெளில போயிருந்துருப்பார். ஸோ அப்போ 3மே ரோட்டில் தான் நிற்கிது. லைக் சுகா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே ரைட் சைடில் அப்படியே போயிருந்துருப்பார். இந்த தேவங்க இருக்கார்ல லெஃப்ட் சைடில் அப்படியே போயிருந்துருப்பார். இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் இவர் நின்றுட்டு, எங்கே போனான்னு, ரைட்டா லெஃப்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சுகாவை பார்க்கலாம். ஸோ சுகா வந்து அப்படியே போயிட்டே இருக்காரு, நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போது சலுக்கு 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 சலுக்குன்னு சத்தம், செம்ம சத்தம். என்னது? ஐயோ பேயா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுக்குன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பார். பார்த்தா ஒரு பொண்ணு சாரீலாம் கட்டிக்கிட்டு அப்படியே சிங்கிள் ப்ளீட்டில் சாரீ அப்படியே போட்டுட்டு, அப்படியே ஃப்ரீ ஹேர்லாம் இல்லாமல் லைட்டாக ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு, நல்லா பெரிய பொட்டு வச்சுட்டு, கையில் ஒரு விளக்கு வச்சுட்டு அப்படியே சலுக்கு சலுக்குன்னு நடந்து வந்துட்டுருக்கு. ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பயந்துட்டுருக்காரு சுகா. இங்கே அந்த பொண்ணு சலுக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, விளக்க கையில் வச்சுக்கிட்டு. என்னது பேய் விளக்கு பிடிச்சிட்டு போகுது? என்னது சுசு உசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற பொண்ணை பார்த்து கேட்குற. அந்த பொண்ணு வெடுக்குன்னு திரும்புது. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து அப்படியே மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஆத்தாடி, அந்த பேய்க்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போயிடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறாருன்னா அந்த பேயவே ஓவர்டேக் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு திரும்பியும் அது அப்படியே திரும்பும்போது நம்ம குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டோம்னா பேய் நம்மளை பார்க்காது, நம்மளை ஒன்றும் செய்யாதுன்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ சுகா உசு 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 அப்படிங்கிறாரு. சின்ன உசு உசுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே திரும்ப பாருங்க, ஜிலுக்குற அந்த மனுஷன் அப்படியே சிட்டா அப்படியே பறந்துருப்பாரு. அப்படியே போகும்போது அந்த பொண்ணோட ஷோல்டரில் இடிச்சிருப்பாரு பாருங்க, அந்த பொண்ணோட விலைக்கு அப்படியே கீழே ஆடுது. அதில் என்ன வேற சொட்டுதா, சுக்காவோட ஷர்ட்டில் பட்டு அப்படியே சூடாக வேற இருக்குமா, என்ன எரியுது 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 அப்படிங்கிறாரு அந்த மனுஷன்.
இல்லை விளக்கு அந்த திரி இருக்கும்ல அது வந்து எரிஞ்சிட்டு தானே இருக்கும். விளக்கு அப்படியே கீழே சிந்தி விளக்கு வந்து அந்த அந்த ஃபயர் அந்த திரி இருக்கும்ல திரியில் வந்து அப்படியே இந்த ஃபயர் இருக்கும்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே விழுந்திருக்கும். பட் ஸ்டில் அது எரிஞ்சிருக்கும். இவர் மேலே எண்ணெய் தெரிச்சிருக்கும். அப்படியே குதிக்கிறாரு. ஐயோயோ எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு அந்த மனுஷன் கீழே வேற நெருப்பு இருக்கா அதை காலை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிதி 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 மிதிச்சு ஃபயர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சரியடி அடித்து அந்த இதை விளக்கே உடச்சிருப்பாரு. இங்கே இந்த பொண்ணு ஆனால் அரண்டு போய் பார்க்குது. பயந்துடுச்சு அந்த பொண்ணு ஒரு நிமிஷம். அவர் அப்பா பேய் இனிமே எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறாரு. எப்படி உன்னோட ஆயுதத்தையும் நான் உடச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லும் போது அப்போ நீங்கள் தானே அது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆமாம் நான் தான் உடச்சேன். என்னவா நான் தான் உடச்சேன் அப்படிங்கிறாரு. இறைவா உங்களுக்கு ரொம்ப நன்றி, காமிச்சு கொடுத்துட்டீங்க எனக்கு, நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தரையில் அப்படியே கீழே விழுந்ததை பொண்ணு சந்தோஷப்பட்டு அப்படியே கீழே பவ் பண்ணி எழுந்திருக்குது. ஊர் நல்லாரு பரவாயில்ல, பேய்க்கு இவ்வளோ நல்ல குணமா என்ன, இட்ஸ் ஓகே. அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு அவரை கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் என்னோட கணவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கையை எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஓடுறாரு. அந்த பொண்ணு எந்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஸோ வீட்டையுமே நோட் பண்ணியிருக்கோம். அவர் குடுக்குடுன்னு சந்தோலியாக போயிட்டு குடுக்குடுன்னு போயிட்டு அப்படியே அப்படியே அந்த வீட்டுக்கு அவரோட ரூம் இருக்கும்ல அந்த ரூமில் போய் படுத்துட்டாரு கப்பச்சுப்புன்னு. யாரும் எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, நான் எதுவும் பேய் பார்க்கல, எதுவும் பார்க்கல. அவருக்கு வந்து அது பொண்ணுங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஜஸ்ட் திங்க் பண்ணவே இல்லை. அது ஒரு பேயின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. பேயை நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடுக்குடுன்னு வந்துட்டுருப்பாரு. இப்போ நம்ம தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படியே போயிட்டே இருந்திருப்பாரு. அப்போ போகிற வழியில் ஒரு அங்கிள் பார்க்குறாரு. தம்பி நீங்கள் என்ன இந்த சைடு? தன்ராஜ் வா வா தம்பி, கல் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்மெல் வருது. அதிலே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம் 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 கல் தான் கல் தான் 1000 சரக்கு அடித்தாலும். அப்பா நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் மேலே பூவாரியின் நீரை போலே நான் சிந்தினேன். நானா இல்லை நீதான், நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூவுலே. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன் அப்படின்னு அந்த மனுஷன் பாட ஆரம்பிச்சிட்டாரு தேவங்க. ஐயோ முட்டிடுச்சு போலே. சரி தம்பி நான் வரேன். போக்கிட்டு வா மகனே சென்று வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு அந்த மனுஷன் சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பாரு. என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகுது. இது தேவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் ஒரு 2 கண் அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்படியே பார்த்துட்டு அந்த சைடில் அப்படியே அந்த ஜன்னல் சைடில் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ஜஸ்ட் அவரை மட்டுமே அப்படியே அந்த கண்ணு பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கு. இவர் உட்காந்துட்டு நானே இடுகிறேன், 1000 பொற்காசுகள் எனக்கு இனாமாக வேண்டும், இல்லையெனில் அந்த மதுரையை அழித்த கண்ணகியை மாறி இந்த ஊரை அழித்திடுவான் இந்த தேயாங்கு. 100 பொற்காசுகள் எங்கே? இங்கே அப்படின்னு சத்தம். வெடுக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சத்தம் ஒரு ஜன்னல் கிட்டேருந்து வர மாதிரி இருக்குது. வந்து விட்டேன் அந்த பொற்காசுகளை வாங்க அப்படின்னு அந்த மனுஷன் பொறுமையாக அந்த ஜன்னல் கிட்டக்கு போகிறாரு. கொடுங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிகிட்டே இருக்காரு.
டக்குன்னு அந்த பொண்ணு ஏதோ அவரோட கையில் வைக்குது. வச்சதுக்கப்புறம், இதோ உங்கள் பொற்காசுகள், நன்றி 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 அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே கும்பிட போட்டுட்டு அதை என்ன கொடுத்தா அப்படிங்கிறத கூட தெரியாமல் அப்படியே பேக்கெட்குள்ளே அந்த மனுஷன் சொருவிட்டு அப்படியே குடு 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 குடுன்னு அப்படியே நடந்து போயிட்டு, நான் வந்தது யாருக்காக யாருக்காக டன் டடடடன், நான் வந்தது யாருக்காக, பண்ணையார் வீடு மாளிகை, இந்த வீடு மாளிகை, எந்த வீடு போக போகிறனோ அது தெரியவில்லையே, யாருக்காக, சுகா, சுகாவுக்கு தான் வந்தேன் நான் வந்தது சுகாவிற்கு தானே, எங்கே எங்கே தேடுவேன் உன்னை, எங்கே தேடுவேன். ரொம்ப பாடுறார் அந்த மனுஷன். ஸோ இப்போ ஒரு வழியாக அப்படியே அவரோட வீட்டுக்கு அப்படியே நடந்து அப்படியே தேவங்க போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம வந்து ஜேகேவை பார்க்கலாம். ஸோ ஜேகேவை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அன்னியம் பாய் சார், அங்கே அமேசாப்பில் ஆக்கிட்டுங்களா, உங்களுக்கு ஃபன்னாக சிரிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம விட இருக்குது ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு, நான் வந்து சொல்லிட்டேன். அன்னியா தரங்கே. Ba ba bo ba ba. Bang 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 bang. Nico Nico ni. Ya ya ya.